ஹலோ வியூவர்ஸ். தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் டிஎன்யூஎஸ்ஆர்பி நடத்தக்கூடிய பிசி மற்றும் எஸ்ஏ எக்ஸாம். ஸோ அது ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக டேட் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ பிசி எக்ஸாமுக்கு முன்னாடியே வந்து நம்மளுக்கு டேட் தெரியும். பட் எஸ்ஏ எக்ஸாமுக்கு நடந்த சில பிரச்சனைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் ஆகி கவர்மெண்ட் கொடுத்த அந்த ஆர்டர், ஹைகோர்ட் கொடுத்த ஆர்டரே வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பியில் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே அப்படின்னு பண்ணி இப்போ வந்து அந்த டேட்டும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் அதில் என்னென்ன ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தாங்களோ, என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்களோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி தரப்பில் எஸ்ஏ எக்ஸாமுக்கு இந்த சேஞ்சஸ்லாம் பண்ணணும், எக்ஸாமினேஷன் இப்படி தான் நடக்கணும், நீங்கள் இந்த சர்டிஃபிகேட்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு எந்தெந்த இதுக்கு முன்னாடி வந்து விதிவிலக்குகள் அளிச்சிட்டு இருந்தாங்களோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிடையாது, ஸோ அந்த எக்ஸம்ஷன்ஸ் இப்போ கிடையாது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பிடிஎஃப் வந்து நம்ம தனியாகவே பார்த்தோம், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க, அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்தோம். இப்போ அவங்களுக்குன்னு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த போர்ட்டல் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகும். ஸோ அவங்க வந்து அவங்களோட ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்ஸ், என்சிசி, என்எஸ்எஸ் அதை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணிக்கலாம். அப்லோட் பண்ணிட்டு என்ஓசி, நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவங்க அதில் சப்மிட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே பார்த்தோம். அண்ட் இது ரெண்டுக்கும் வந்து ஹால் டிக்கெட் எப்போ வெளியாகும், ஸோ பிசி எக்ஸாமினேஷனுக்கும் சரி எக்ஸை எக்ஸாமினேஷனுக்கும் சரி எப்போ ஹால் டிக்கெட் வெளியாகும் அப்படிங்கிறதா வந்து நெக்ஸ்ட் முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ பிசி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நவம்பர் மாதம் வருது, அண்ட் எஸ்ஐ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் டிசம்பர் மாதம் வருது. ஸோ பிசி எக்ஸாமுக்கு எஸ்ஐ எக்ஸாமுக்குமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 மந்த் அப்படிங்கிற கேப் வந்து இருக்குது. ஸோ பிசி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஹால் டிக்கெட் அப்படிங்கிறது இந்த மந்த் எண்டில் வந்து பார்த்திங்கன்னா வெளியாகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி எஸ்ஐ எக்ஸாமினேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் ஃபஸ்ட் வீக்கில் வந்து ஹால் டிக்கெட் வெளியாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா ஒரு 10 to 15 டேஸாவது வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிறதுக்கு. அண்ட் அதில் ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொரி ரைஸ் பண்ணுறதுக்கு வந்து அந்த டைம் லைன் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த 15 டேஸ் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. ஸோ நம்மளோட லாஸ்ட் வீடியோவில் நடப்பு நிகழ்வுகள் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸுங்கிறது ரொம்பவே முக்கியமானது. மீதி இந்த சைக்காலஜியாக இருக்கட்டும், இல்லைனா வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கொஸ்டின்ஸாக இருக்கட்டும், மீதி எல்லாமே வந்து நீங்கள் மேக்ஸிமம் வந்து உங்களோட புக்ஸில் இருந்து கவர் பண்ணிடுவீங்க, ஸ்கூல் புக்ஸ்லேருந்து கவர் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் இந்த பொருளாதாரம், அரசியல் இதெல்லாம் சம்மந்தப்பட்டதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த கரண்ட் அஃபேர்ஸ் நடப்பு நிகழ்வுகள் இருந்தால் பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி கேட்கக்கூடிய நடப்பு நிகழ்வுகளில் கண்டிப்பாக இப்போ நீங்கள் நான் சொல்கிற இந்த 50 பார்த்தீங்க அப்படின்னா இதிலேருந்து கண்டிப்பாக ஒரு 10 கொஸ்டின்ஸாவது உங்களோட கொஸ்டின் பேப்பரில் இருக்கும். மொத்தம் 140 கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அதில் இப்போ நம்ம பார்க்க போகிறதுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரியான முக்கியமான ஒரு 50 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம இப்போ பார்ப்போம். முக்கியமான தமிழக நடப்பு நிகழ்வுகள் வினாக்கள். ஸோ பகுதி 1 வந்து பார்த்திங்கன்னா அரசு திட்டங்கள் மற்றும் சமூக நலன். அதில் வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின், பெண்களின் உரிமைகளை மதிக்கும் விதமாக குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 வழங்கும் திட்டத்தின் பெயர் என்ன? ஸோ வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். அடுத்த, அரசு பள்ளி மாணவிகளின் உயர்கல்வி சேர்க்கையை அதிகரிக்கும் நோக்கில் அவர்களுக்கு மாதந்தோறும் 1000 வழங்கும் திட்டம் எது? புதுமை பெண் திட்டம். அரசு பள்ளிகளில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கும் திட்டம் எது? முதலமைச்சரின் காலை உணவு திட்டம். சாலை விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முதல் 48 மணி நேரத்திற்கு இலவச அவசர சிகிச்சை அளிக்கும் தமிழக அரசின் திட்டம் எது? நம்மை காக்கும் 48. தமிழ்நாடு அரசின் எந்த திட்டம் இல்லங்களுக்கு சென்று பொதுமக்களின் சுகாதார பிரச்சனைகளை கண்டறிந்து சிகிச்சை அளிப்பதை நோக்கமாக கொண்டது? மக்களை தேடி மருத்துவம். நாணல் புல் மீட்பு இயக்கம் என்ற திட்டத்தை தமிழக அரசு எந்த சுற்றுச்சூழல் பகுதியின் மறுசீரமைப்புக்காக தொடங்கியுள்ளது? கடற்கரை மற்றும் சதுப்பு நிலங்கள். தமிழ்நாட்டில் மகளிர் கட்டணமில்லா பேருந்து பயணம் மேற்கொள்ளும் விடியல் பயணம் திட்டம் எந்த வகை பேருந்துகளில் செயல்படுத்தப்படுகிறது? சாதாரண நகர பேருந்துகள். அடுத்து, அரசு பணியாளர்கள் ஓய்வு பெறும்போது தங்கள் பணி அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள தமிழக அரசு கொண்டு வந்த இணையதளத்தின் பெயர் என்ன? அனுபவம். அடுத்தது, தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை 2030க்குள் எவ்வளவு டாலர் பொருளாதாரமாக உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது? 1 டிரில்லியன். தமிழ்நாட்டில் மனநலக் குறைபாடுடைய காவல்துறையினருக்கு ஆலோசனை வழங்க தொடங்கப்பட்ட திட்டம் எது? மகிழ்ச்சி திட்டம். அது வந்து மகிழ்ச்சி ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது பகுதி 2, விருதுகள், நியமனங்கள் மற்றும் விளையாட்டு. இது சார்ந்தது. 2024ஆம் ஆண்டிற்கான சமீபத்திய சாகித்ய அகாடமி விருது பெற்ற தமிழக எழுத்தாளர் யார்? இந்த தகவல் நிகழ்நேர தேடலில் கிடைக்கவில்லை, பொதுவாக இது பொதறிவு கேள்விகளில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெருமாள் முருகன், சிவசங்கரி, ராஜேந்திரன், வைரமுத்து. அடுத்தது, சமீபத்தில் 2025ஆம் ஆண்டின் நிலவரப்படி திருக்குறள் சிலையை மக்கள் சென்று காணும் வகையில் கண்ணாடி பாலம் எந்த இடத்தில் திறக்கப்பட்டது? கன்னியாகுமரி. அண்ட் இதில் இப்போ மேலே பார்த்த கொஸ்டின் இருக்கு இல்லையா, தமிழ்நாட்டின் மனநலக் குறைபாடுடைய அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து மென்டலி ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறவங்களுக்காகவே ஆலோசனை வழங்குறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனியாக ஒரு திட்டம் இருந்துச்சு. ஸோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தின் தற்போதைய தலைமை நீதிபதி யார்? இது வந்து பார்த்திங்கன்னா சஞ்சீப் பானர்ஜி, முனீஸ்வர்நாத் பண்டாரி, சஞ்சய் விஜய்குமார், கங்கா ஃபூர்வாலா, ஏபி சாகி அப்படிங்கிறவங்க, ஹாஜி அப்படிங்கிறவங்க. அடுத்து, அண்ணா பல்கலைக்கழகத்தின் தற்போதைய துணைவேந்தர் யார்?
ஆர் வேல்ராஜ். சமிதிய நியமனத்தை பொறுத்து இந்த விடை மாறுபடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து இப்போதைக்கு கொடுத்துருக்கக்கூடியது இந்த 4 ஆப்ஷன்: வேல்ராஜ், சுரப்பா, அடுத்து பாலகிருஷ்ணன், பாபு. 44வது ஃபிடே சதுரங்க ஒலிம்பியாட் போட்டி 2022 தமிழ்நாட்டில் எங்கு நடைபெற்றது? மாமல்லபுரம். ஆறுமுகசாமி ஆணையம் தமிழ்நாட்டில் எந்த தலைவரின் மரணம் குறித்து விசாரிப்பதற்காக அமைக்கப்பட்டது? ஜெயலலிதா. தமிழ்நாட்டிலிருந்து இந்தியாவின் தலைமை தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட்டவர் யார்? VS சம்பத். 2023ஆம் ஆண்டின் தமிழக அரசின் தகைசால் தமிழர் விருது பெற்றவர் யார்? வீரமணி. தமிழ்நாட்டிலிருந்து 2024ஆம் ஆண்டு பத்ம விபூஷன் விருது பெற்றவர் யார்? வைஜெயந்தி மாலா பாலி. கலைக்காக வந்து பெற்றாங்க. தமிழக அரசின் நான் முதல்வன் திட்டம் எந்த நோக்கத்திற்காக செயல்படுத்தப்படுகிறது? மாணவர்களின் திறன்களை மேம்படுத்துதல். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பகுதி 3 பொருளாதாரம் மற்றும் உள்கட்டமைப்பு. தமிழ்நாட்டில் மிகப்பெரிய தொழில் மேம்பாட்டு நிறுவனமான சிப்காட் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1971. தமிழ்நாட்டில் சமீபத்தில் PM மித்ரா பார்க் அமைப்பதற்காக மத்திய அரசுடன் இணைந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம் எது? விருதுநகர். ஓர் இடம் ஒரு பொருள் திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற எந்த பொருள் அதிக கவனம் பெறுகிறது? தஞ்சாவூர் ஓவியம், காஞ்சிபுரம் பட்டு, பவானி ஜமக்காலம். ஸோ இதுக்கு ஆப்ஷன் வந்து இது அனைத்துமே. தமிழ்நாட்டின் அதிகம் காணப்படும் மண் வகை எது? கரிசல் மண். பருத்தி விளையும் பகுதிகளில் போட்டிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் மொத்த கடற்கரையின் நீளம் தோராயமாக எவ்வளவு? 1076 கிலோமீட்டர். சமீபத்திய தரவுகளின்படி 2024-2025 தமிழ்நாட்டின் மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் துறை எது? சேவைத்துறை. தமிழ்நாடு எந்த அண்டை மாநிலத்துடன் இணைந்து காவேரி நீர் பங்கீட்டு சிக்கலில் உள்ளது? கர்நாடகா. தமிழ்நாட்டில் இல்லம் தேடி கல்வி திட்டம் எந்த பருவத்தில் ஏற்பட்ட கற்றல் இடைவெளியை குறைக்க தொடங்கப்பட்டது? COVID-19 பெருந்தொற்றுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த இல்லம் தேடி கல்வி அப்படிங்கிறது கொண்டு வந்தாங்க. ஸோ அது வந்து அந்த கற்றல் இடைவெளி நிறைய பேர் வந்து அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போகாமல் இருந்தவங்களையெல்லாம் மறுபடியும் ஸ்கூலுக்கு போக வைக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கீம் கொண்டு வந்தாங்க அந்த கோவிட்க்கு அப்புறமா. அடுத்து உலக புகழ்பெற்ற செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் தமிழ்நாட்டில் எங்கு அமைந்துள்ளது? சென்னை. தமிழ்நாட்டில் எத்தனை பன்னாட்டு விமான நிலையங்கள் உள்ளன? சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சிராப்பள்ளி. ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 4. அடுத்து பகுதி 4 வந்து அறிவியல், சுற்றுச்சூழல் மற்றும் கலாச்சாரம். இந்தியாவின் முதல் பல்லுயிர் பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்ட இடம் தமிழ்நாட்டில் எங்குள்ளது? அரிட்டாப்பட்டி, மதுரை. தமிழ்நாட்டில் புதிதாக அறிவிக்கப்பட்ட வனவிலங்கு சரணாலயம் எது? காவேரி தெற்கு வனவிலங்கு சரணாலயம். இந்தியாவின் முதல் ட்ரோன் காப்பாளர் பயிற்சி மையத்தை அமைக்க மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளனர். எங்கே வழங்கியிருக்காங்கன்னா தஞ்சாவூர். ஓகேங்களா. அடுத்து தமிழ்நாட்டின் ஆதிச்சநல்லூர் அகழாய்வு எந்த ஆற்றுக்கு அருகில் அமைந்துள்ளது? தாமிரபரணி. சமீபத்தில் 2024-2025 உலக பாரம்பரிய பட்டியலில் சேர்க்கப்பட்ட தமிழகத்தின் கலாச்சார நிகழ்வு எது? ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது. அடுத்து தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் உலகின் மிகப்பெரிய பனவோலைச்சுவடிகள் நூலகம் அமைந்துள்ளது? சென்னை. தமிழ்நாட்டிலிருந்து அமுத சுரங்கமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம் எது? கீழடி அகழாய்வு தளம். அடுத்து கனித்தமிழ் 24 மாநாடு எந்த துறையின் கீழ் நடத்தப்பட்டது? தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைகள். இந்தியாவில் அதிகளவில் பூக்கும் தாவரங்களை கொண்ட மாநிலங்களில் தமிழ்நாடு எத்தனையாவது இடத்தில் உள்ளது? 2ஆம் இடம். காவேரி தெற்கு வனவிலங்கு சரணாலயம் எந்த 2 மாவட்டங்களில் பரவியுள்ளது? தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பொதறிவு. தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களின் சுயசரிதையின் பெயர் என்ன? உங்களில் ஒருவன். தமிழ்நாட்டில் சமீபத்தில் தொடங்கப்பட்ட கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் திட்டம் எந்த நிலையில் உள்ள இளைஞர்களை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டது? கிராம பஞ்சாயத்துகள். தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா நினைவிடம் எங்குள்ளது? மெரினா கடற்கரை. சங்க இலக்கிய நூலகம் அமைக்க தமிழக அரசு முடிவு செய்துள்ள இடம் எது? தூத்துக்குடி. 2024-25ஆம் ஆண்டுக்கான தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கை எப்போது தாக்கல் செய்யப்பட்டது? பிப்ரவரி. ஸோ பொதுவாக இடைக்கால பட்ஜெட் பிப்ரவரியிலும் முழு பட்ஜெட் ஜூலையிலும் தாக்கல் செய்யப்படும். தமிழ்நாட்டின் முதல் செம்மொழியாக தமிழ் எப்போது அறிவிக்கப்பட்டது? 2004. சமூக நீதி நாள் தமிழ்நாட்டில் எந்த தலைவரின் பிறந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? பெரியார் ஈவே ராமசாமி, செப்டம்பர் 17. உலக புகழ்பெற்ற உறுதிமொழி பாலம் தமிழ்நாட்டில் எங்கு அமைந்துள்ளது? ராமேஸ்வரம். தமிழ்நாட்டின் திராவிட இயக்கத்தின் நிறுவனர் யார்? பெரியார் ஈவே ராமசாமி. தமிழ்நாட்டில் 2024ஆம் ஆண்டுக்கான உலக முதலீட்டாளர்கள் மாநாடு எங்கு நடைபெற்றது? அது வந்து பார்த்திங்கன்னா சென்னை. ஸோ மொத்தமாக இப்போ நம்ம பார்த்த 50 கொஸ்டின்ஸில் ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் மட்டும் சமீபத்திய நிகழ்வுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் மாறும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம செக் பண்ணிக்கலாம். பட் மீதி இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸுமே வந்து இந்த ஸ்கீம் பற்றினது. ஸோ தமிழ்நாட்டில் வந்து இந்த கடந்த 1 வருஷத்தில் வந்து எந்தெந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க, அதுவும் கடைசி 2 வருஷத்தில் எந்த கவர்மெண்ட் ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க, இந்த விடியல் பயணம் திட்டமாக இருக்கட்டும், புதுமை பெண் திட்டமாக இருக்கட்டும், இந்த முதலமைச்சரின் காலை உணவு திட்டமாக இருக்கட்டும், அப்புறம் இந்த காவலர்களுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸிலிருந்து வந்து ரிலீஃப் ஆகிறதுக்காக அவங்க நடத்தக்கூடிய அந்த கேம்பாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேட்பதற்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. அண்ட் இப்போ
இருக்கக்கூடிய கரண்ட் அதிகாரிகள் பற்றி வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஆளுநர் யார், அதுக்கப்புறம் உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி யார், தமிழ்நாடு காவல்துறை தலைவர் வந்து யார், அதுவும் அவங்க பர்டிகுலராக அந்த டேட் மென்ஷன் பண்ணி இந்த மாதத்துக்கு முன் இந்த மாதத்துக்கு பின் அப்படின்னு கேட்டாங்கன்னா அப்போ அதுக்கு வந்து நம்ம என்ன ஆன்சர் பண்ணோம் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணிக்கோங்க. அண்டு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி டெய்லி வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் வந்து நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.